எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 உடைய மேட்சஸ் சூப்பர் 8 மேட்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்கலாம். நம்ம ஷார்ட்டாகவே பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ் இங்கிலாந்து அதோடைய சூப்பர் 8 மேட்ச் இதுதான் பார்க்க போகிறோம். இதில் டாமினண்ட்டாக தெரியறது வெஸ்ட் இண்டீஸ் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. இங்கிலாந்து வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அடித்தாவும் நல்லா அடிப்பாங்க, இல்லைனா டக்குன்னு அவுட் ஆகிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் T20 சூப்பர் 8 மேட்ச் தேர்ஸ்டே நடக்குது. ஜூன் 20, 2024. டைம் 6 மணி. டேரன் சாமி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 200 ரன்ஸ் இந்த கிரவுண்டில் இதே ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டு தான் அது. கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் பேட்டிங் ட்ராக். இந்த பேட்டிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க, ஒரு மீடியம் பேசர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டார் பவுலரை விட, ஸ்டார் பவுலர் மீன்ஸ் எப்படி சொல்லலாம், பும்ரா, அங்கே வந்து மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பவுலர்ஸ் இருப்பாங்க. அவங்கள விட பார்ட் டைம் பவுலர்ஸ், ஆவரேஜ் பவுலர், மீடியம் பேசர்ஸ்க்கு நிறைய விக்கெட்டுகள் விழும். பேட்டிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விக்கெட்டுகள் விழும். போலிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டாங்க. சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், இந்த மாதிரியான போலிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் பேட்டிங் ட்ராக்கும் போலிங் ட்ராக்கும் உள்ள ஒரு பெரிய சின்ன டிஃபரன்ஸ். ஸோ பேட்டிங் ட்ராக் அப்படின்னு வந்ததுன்னா ஸ்டார் போலரை விட ஆவரேஜான போலர்ஸ், மீடியம் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பிச் தான் இந்த டேரன் சாமியோட பிச் ரிப்போர்ட். லாஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் 200 ரன்ஸ் அடிச்சு 100 ரன் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தானையும் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிச் தான் இந்த பிச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ். ஒரு மேட்ச் 200 போகும். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் 100. அப்போ ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 150 வரும். ஸோ இப்படி தான் ஆவரேஜ் வரும். ஸோ முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது, ரெண்டாவது இன்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, 133, 106. ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸில் அதிகமாக 4, ரெண்டாவது இன்னிங்ஸில் 2. ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸில் 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 72, ரெண்டாவது இன்னிங்ஸில் 47. அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 53, ரெண்டாவது இன்னிங்ஸ் 52. ஃபாஸ்ட் வந்து 41, ரெண்டாவது இன்னிங்ஸில் 40. ஸ்பின்னு வந்து முதல் இன்னிங்ஸ் 12, ரெண்டாவது இன்னிங்ஸும் 12. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ ஸ்கோர் 150 வந்து 8 தடவை நடந்திருக்கு. அண்ட் ஸ்கோர் பிட்வீன் 150 to 169 4 டைம்ஸ். அண்ட் 170 to 189 வந்து 4 தடவையும். அண்ட் அபவ் 180 5 தடவையும் நடந்திருக்கு. ஓவரால் 29 மேட்ச், அதில் இங்கிலாந்து 12 முறையும் வெஸ்ட் இண்டீஸ் 17 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு தாங்க மெயின் திங்காக இருக்கும். இந்த ஸ்கோர் கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின அதே ஸ்டோரி தான். ஜூன் 15 நடந்த மேட்ச், ஸ்காட்லாந்து ஒரு 180 ரன் அடிச்சிருப்பாங்க. மெக்முல்லன் 60 ரன் அடிச்சிருப்பாரு. ஆஸ்திரேலியா 186க்கு 5, 19.4 ஓவர். டிராவிஸ் ஹெட் 68 ரன். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் அடிச்சிருப்பாரு. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 17 ஸ்ரீலங்கா பாருங்க 201 ரன்கள். அண்ட் நெதர்லாண்டு 118 ரன்கள். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆகுறாங்க. இதுல மெல்விட் வந்து லெவிட் 31 ரன்களும், அஸ்லங்கா 46 ரன்களும் அடிச்சிருப்பாங்க. ஜூன் 18 நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். வெஸ்ட் இண்டீஸ் 218 ஃபார் 5, 20 ஓவர். 4 ரன் 98 ரன் அடிச்சிருப்பாரு. ஆப்கானிஸ்தான்ல 114 ரன்கள், 16 ஓவர் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இப்ராஹிம் சத்ரான் 38 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வான் பை 104 ரன்கள். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்கோர். இதுல நம்ம இன்னும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க வந்து பார்க்கணும். இந்த புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க 5 10 விக்கெட் ஃபர்ஸ்ட். இதுல இங்க 10 விக்கெட் விழுந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா பெரிய டீம்ன்றதுனால 5 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க பாருங்க 6 + 10 16 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 5 + 10 15 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இங்க 15. இங்க எத்தனை விக்கெட் விழுந்திருக்கு? 6 + 10 16. இங்க வந்து 10. அப்போ இந்த இடத்துல நம்ம சின்ன டீமா பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகுறாங்க. ஆப்கானிஸ்தானும் நல்ல டீம், பட் அன்பார்ச்சுனேட்டா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்கேஸ் திரும்பவும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, இந்த மாதிரி 200 ரன்ஸ் அடிக்கிறாங்க, இங்கிலாந்து ஒரு 120 130 140 இந்த ரேஞ்சில் ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா எப்படி டீம் கிரியேட் பண்ணலான்றதை நீங்க மைண்ட் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து வெஸ்ட் இண்டீஸ் முதல் பேட்டிங் பண்றாங்க. இதுதான் முதல் சினாரியோ.
அப்போ வெஸ்ட் இண்டீஸ் முதல் பேட் பண்ணி ஒரு 200 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இதே சினாரியோவில் 200 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்போ இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 50% ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற 5 போலர்ஸுமே நம்ம பிக் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட், இங்கிலாந்துடைய போலர்ல 1 or 2 போலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டாவது கான்செப்ட். இங்கிலாந்துல இருந்து ஒரு 2 பேட்ஸ்மேனை சூஸ் பண்ணணும். இது மூணாவது கான்செப்ட். இதே உல்டாவா இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். இது ரெண்டாவது சினாரி. இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. அப்போ இங்கிலாந்து வந்து ஒரு 180 ஒரு 200 அந்த ரேஞ்சில் அடிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணாம விட்டுட்டா அவங்களும் ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி ஆல் அவுட் ஆகும் பொழுது இங்கிலாந்து போலர்ஸ் நம்ம பிக் பண்ணலாம். சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்றாங்கன்னா அப்போ அந்த சேஸ் பண்ற ஒரு சினாரியோல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றத பார்க்க வேண்டும். ஸோ பேட்டிங்ல வந்து ரோமன் பவல், நிக்கோலஸ் பூரன் ஆல்ரெடி அடிச்சிட்டாரு. இதே கிரவுண்ட்ல நல்லா விளையாடுறாரு. ஸோ ரோமன் பவல் நீங்க கொண்டு போய் ஒரு பேட்டிங் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போகலாம். இதுல ஒரு 2 சினாரியோ கிரியேட் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு 2 சினாரியோ கிரியேட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வந்து வின் பண்றாங்க. இங்க என்னங்க 216 வின்னு, 218 வின்னு. ஆனா இங்க 180 ஸ்காட்லாண்டுன்றதுனால ஆஸ்திரேலியா தட்டு மாதிரி தான் வின் ஆனாங்க. ஸ்டாய்னிஸ் இல்லைன்னா ஆஸ்திரேலியா காலி அந்த மாதிரி தான் வின் ஆனாங்க. செகண்ட் பேட்டிங் டஃபஸ்டாவே இருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம மைண்ட் செட் பண்ணணும். இங்கிலாந்துடைய பாசிபிள் பிளேயிங் 11 பிலிப் சால்ட், ஜோஸ் பட்லர், பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லிவிங்ஸ்டன், சாம் கரன், கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் அண்ட் ரீஸ் டாப்லி. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கிங், சார்லஸ், பூரன், சேஸ், பவல், ரூதர்ஃபோர்ட், அகில் ஹுசேன், ரோமாரியோ ஷெஃபர்ட், அல்சாரி ஜோசப், மோட்டி அண்ட் ஆண்ட்ரூ ரஷல். இதுதான் வெஸ்ட் இண்டீஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் பார்ப்போம். இந்த டெத் ஓவர்ஸ் வந்து கிறிஸ் ஜார்டனை வச்சிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல அடில் ரஷீதை வச்சிருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் போலர் வந்து ரீஸ் டாப்லி அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தர் அடி வாங்கும்போது இவர் சாம் கரன் உள்ள வராரு. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ் கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொமாரியா ஷெஃபர்ட், அல்சாரி ஜோசப் இவங்க தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. பவர் பிளேல போடுறாங்க. ரேடான் சேஸ் மிடில் ஓவர்ல ரொட்டேட் பண்றாங்க. ஆண்ட்ரூ ரஷல் டெத் ஓவர்ல போடுவாரு. இவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. அகில் ஹுசேன், ரேடான் சேஸ் வந்து மிடில் ஓவர்ல இது பண்ணுவாங்க. இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட இது. ரெண்டாவது போலிங் பண்ற டீமோட டெத் ஓவர்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கணும். அப்போ அல்சாரி ஜோசப்பும் ஆண்ட்ரூ ரஷல்ஸும் நீங்க வந்து மஸ்டா பிக் பண்ணணும். வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் போலிங்கா இருந்தா. இங்க வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நம்ம கிறிஸ் ஜார்டனையும் நீங்க டெத் ஓவர்ஸ்ல கம்பாரிசன் பண்ணணும். இங்க நடந்த ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். 30+ ரன் யார் அடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 30+ ரன்கள் பாத்தீங்கன்னா 35 ரன் முன்சி, மெக்மல்லன் 60 ரன்கள், பெரிங்டன் 43 ரன்கள். ஸோ 3 பேட்ஸ்மேன் உள்ள வராங்க நம்ம ட்ரீம் டீம்ல நம்ம ஃபேண்டசி கிரியேட் பண்றதுக்காக. ஸோ போலிங்ல எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்ஸ்வெல் மட்டும். ஏன்னா ஆவரேஜான போலர் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜான போலர் தான் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மேக்ஸ்வெல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாம்பா 1 விக்கெட், நேத்தன் எல்லிஸ் 1 விக்கெட், மேக்ஸ்வெல் 2 விக்கெட், ஆகர் 1 விக்கெட். இப்படிதான் வந்து நமக்கு போகுது. ஸோ அப்போ டாப்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஒரு போலிங் வந்து வராங்க. ஸோ 3-1 4 பேர் இதில் ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் வராங்கன்னு நம்ம இப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30% அடித்தது டிராவிஸ் ஹெட் அண்ட் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ இங்கே வந்து 2 பிளேயர் உள்ளே வராங்க. அதே மாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்வாட் 2, இங்கே 2. ஸோ இதில் ஒரு 2 பிளேயர் உள்ளே வராங்க. ஸோ 2+2 4. அப்போ இங்கே வந்து 4+3 7, 7+1 8. அப்போ இந்த இடத்துல பாருங்க ஆஸ்டன் அகர் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு, ப்ளஸ் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ கேட்ச் ப்ளஸ் 1 விக்கெட்டுன்னு வரும்போது சரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அவருக்கு ஏறலாம். அதே மாதிரி நாத்தன் எல்லிஸ் அப்படின்றவர் பாருங்க, அவரும் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஸோ அவரும் வந்து உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பேட்டிங்ல வந்து யார் யார் பண்ணிருப்பாங்கன்னு பார்ப்போம். இங்க மேக்ஸ்வெல் ஒரு 11 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ 11 ரன் பிளஸ் இங்க 2 விக்கெட் அவர் டிஃபால்ட்டா உள்ள வந்துருவாரு. ஸோ அந்த 2 பிளேயர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் வராங்க. ஸோ ஆக மொத்தம் 9 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ இதுல யார் யாரெல்லாம் கேட்ச் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ மார்க்வாட் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்காரு. பெரிங்டன், மைக்கேல் ஜோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் நம்ம டீம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணணும். இங்க பார்ப்போம். இங்க நான் 30+ ரன்ஸ் ஒரு பிளேயர், 2 பிளேயர், 3 பிளேயர், 4 பிளேயர் உள்ள வராங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. போலிங்கை பொறுத்த வரைக்கும் லோகன் வேன் பீக் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ +1 அப்படின்னு கணக்கு பண்ணி 5 பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வராங்க. இங்க எத்தனை பிளேயர் வராங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3+1 4 பிளேயர் வராங்க. இந்த ஆகர்,
நேத்தன் வில்லியம்ஸ் எடுத்தீங்கன்னா 6 பிளேயர் வருவாங்க. ஸோ அதே தான் இங்கே 5 பிளேயர் வராங்க. அதே மாதிரி இங்கே பார்ப்போம் 30+ ரன்ஸ் 1 2 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ 2. இங்கே பார்ப்போம் 3 விக்கெட்டு 2 விக்கெட்டு. ஸோ 2 விக்கெட்டு. ஸோ 2+3 இங்கே ஒரு 5 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ 2+3 5. இங்கே 4+1 5. ஸோ ஒரு பிளேயர் யார் அதிகமான கேட்சஸ் எல்லாம் வராங்களோ அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்டாக போகுது. 3வது மேட்ச் பாருங்க. பிராண்டன் கிங் வந்து 7 ரன்ல அவுட்டு. ஸோ 30+ ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 2 பிளேயர் இங்கே வந்து டிஃபால்ட்டாக உள்ளே வராங்க. இங்கே ஒன்று சேர்த்திங்கன்னா ஒரு போலர் உள்ளே வராங்க. 3 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பார்ப்போம் 38 ஒரே ஒரு பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 பிளேயர் வராங்க. ஸோ டோட்டலாக 4 பிளேயர் இங்கே வராங்க உள்ளே வராங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் தான் நம்ம வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்கோர் கார்டு பாருங்கள். பூரன் 98 ரன், சாய் ஓப் 17 பால் 25 ரன், ரோமன் பவல் 15 பால் 26 ரன். ஸோ இந்த 4 பிளேயர் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 218 ரன் அடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் 38 ரன் அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 43. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 31. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 46. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 68. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 35. ஸோ ஒரு ஓப்பனிங் எடுத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்லேருந்து 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வராங்க. ஸோ ஒரு பாஸு ஒரு ஃபெயில், ஒரு பாஸு ஒரு ஃபெயில், ஒரு பாஸு ஒரு ஃபெயில், ஒரு பாஸு ஒரு ஃபெயில், ஒரு ஃபெயிலு ஒரு பாஸ். இதுதான் ஓப்பனிங்ல இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற சினாரியோ. ஒரு பாஸ் ஒரு ஃபெயில். ஸோ எல்லாத்துலயுமே இதுதான் ரிப்பீட்டடா நடக்குது. ஸோ இதை தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி டீம்ஸை கிரியேட் பண்ணணும். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வரல. ஆனா ஒரு 5வது டீம் போறீங்கன்னா ஓப்பனிங்கை எடுத்துக்கோங்க. பட் 4 டீம் போறீங்கன்னா 4 டீமே ஓப்பனிங்ல ஒருத்தர் காலி ஒருத்தர் அடிக்கிறாங்க. மை டீம் 11 பொறுத்த வரைக்கும் 45 ரூபா என்ட்ரி 2.5 lakhs. ஸ்பாட்டு ரொம்ப கம்மி. 1 ரூபாய் என்ட்ரி 2 வின்னர்ஸ். 19 ரூபாய் என்ட்ரி 1 lakh rupees ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 55%. ஸோ இந்த காம்பினேஷன் தான் டீம் போடலாம். இப்போ ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு பட்லர் லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டார். இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் பட்லர் வந்து அதிகமான பர்சன்டேஜ். அப்போ சால்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் சால்ட்டுக்கு போகிறேன். பூரன், ஷாய் ஓப், சார்லஸ் இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை கொண்டு போகிறேன். 2 பிளேயர் ஆச்சு. ஹாரி ப்ரூக், பேர்ஸ்டோ, ரூதர்ஃபோர்ட், பிராண்டன் கிங், ரோமன் பவல் இந்த 5 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர். இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர். ஸோ டோட்டலாக 6 பிளேயர். இங்கே 1 2 3 4 5 6 7 8 8லேருந்து ஒரு 4 பிளேயர். இப்போ பார்ட் டைமாக போலிங் போடுறது யாரு, விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறது யாருன்னு பார்ப்போம். அல்சாரி ஜோசப் எல்லா மேட்சஸுமே நல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 25 129 இவர் மஸ்ட் பிக். அகேல் ஹுசேன் மஸ்ட் பிக். ஜிமோ டீம் நல்லா போட்டிருக்காரு. கிறிஸ் ஜார்டன் 55 25. அடில் ரஷீத் 23 126. ரீஸ்டாப்லி தான் இன்னும் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ரீஸ்டாப்லேயே கொண்டு போகலாம். அடில் ரஷீதை கொண்டு போகலாம். அடில் ரஷீத் ஆர் கிறிஸ் ஜார்டன் இந்த 2 பிளேயர்லேருந்து இந்த 4 பிளேயரை கொண்டு போகலாம். லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், மொயின் அலி அண்ட் ஆண்ட்ரூ ரஷல். ஸோ ஆண்ட்ரூ ரஷல் எல்லாத்துலேயுமே 30+ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். இங்கே லிவிங்ஸ்டன், சாம் கரன் அண்ட் மொயின் அலி இந்த 3 பிளேயர்லேருந்து யாரை கொண்டு போகலாம்? ஸோ லிவிங்ஸ்டனை கொண்டு போகலாம். ஸோ 2 பிளேயர். இங்கேருந்து ஹாரி ப்ரூக், பேர்ஸ்டோ, ரூதர்ஃபோர்ட், பிராண்டன் கிங். ஸோ எல்லாருமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் தான் அடிச்சிருப்பாங்க. இங்கே 34 81 48 96 30 45 21 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 27 30 11 55 இப்படி தான் போகுது. ஸோ இந்த இடத்துல ரோமன் பவல், இந்த இடத்துல ஜானி பேர்ஸ்டோ இந்த 2 பிளேயரை வந்து கொண்டு போகலாம். இதுதான் வந்து என்னோட டீம் பிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் நல்ல டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேட்டிங் ட்ராக். ஸோ நல்ல ஆவரேஜ் பவுலரை கொண்டு போங்க. ஓப்பனிங்லேருந்து கம்பல்சரி 2 இன்னிங்ஸ்லையுமே 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை ட்ரா பண்ணுங்க. ஒரே ஒரு ஓப்பனிங் பேரை கொண்டு போங்க.
ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஓப்பனிங்கில் 4 பேர் இருப்பாங்க. இந்த டீம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் இதுலேருந்து 2 பேரை ஃபில்டர் பண்ணிட்டு 2 பேரை கொண்டு போகலாம். ஸோ மாற்றி மாற்றி இந்த காம்படிஷன்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நல்ல பாயிண்ட்ஸும் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் ரிவ்யூ பண்ணுங்கள், கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.